ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாம் சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 100 கிராம் தனியா விதையை போட்டு வறுத்துக்கோங்க. வெயில் காஞ்சால் வெயிலில் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடு வர வரையிலும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ரொம்ப கருப்பாக விட்டுட்டிங்கன்னா சாம்பார் தூள் நல்லா இருக்காது. வெயிலில் நீங்கள் ஒரு நாள் நல்லா காய வச்சு அரைச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ இதை வறுத்து எடுத்துகிட்டு இதை ஒரு தட்டில் நாம் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இதிலேயே 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாமே வறுத்துக்கோங்க. எல்லாமே நான் பெரிய ஸ்பூனில் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சரியாக வறுக்கப்படலைன்னா அரைக்கும் போது அது அப்படியே திப்பி திப்பியாக நின்றுடும். இந்த ஸ்பூனில் தான் நான் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் வறுபட்டுடுச்சு. நாம் இதுவும் ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ அதே கடாயில் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, நல்லா காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை பச்சையாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. கையில் நாம் அமுக்கி பார்த்தோம்னா அப்படியே பொரியணும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு தட்டில் நாம் எடுத்து கொட்டிடலாம். இப்போ அதே கடாயில் நான் காஷ்மீரி மிளகாவும் ஒரு 20 சேர்த்துருக்கேன். குண்டு மிளகாவும் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. நல்லா இதுவும் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காஞ்சால் வெயிலில் கூட காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்படி உடச்சா நல்லா மொறுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுவும் வறுபட்டுடுச்சு. இதுவும் நாம் எடுத்துடலாம். இப்போது மிளகு, சீரகம் இதை எல்லாமே நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோடு பெருங்காயத்தூள் பெரிய ஸ்பூனில் 1, மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறின பிறகு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தொட்டோம்னா இந்த மாதிரி பொடி பொடி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் அரைச்சிக்கலாம். இதுவே உங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததும் ஒரு பேப்பர் போட்டு அதில் ஆற விட்டுருங்க. அப்படியே வச்சிங்கன்னா அடியெல்லாம் தீஞ்ச ஸ்மெல்லு வந்துடும். அதனால் உடனே கொட்டி ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி பேப்பர் போட்டு ஆற வைங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த திப்பியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் காரக்குழம்பு வைக்கும்போது அதோடு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நல்லா ஆறிட்டுருக்கு. நாம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
சாம்பார் வச்சிங்கன்னா வீடே மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.